வணக்கம். இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த காணொலியில் நாங்கள் வந்து பைசிக்கல் ஸ்பீடோமீட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எங்கிட்ட வந்து ஒரு ஹீரோ எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்குது, C7+ங்கிற மாடல் வந்து இந்த பைசிக்கலுக்கு தான் வந்து நான் வந்து இந்த ஸ்பீடோமீட்டரை இங்கே வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இது எலக்ட்ரிக் பைக்னால் இது ஒரு 30 km/h என்ற வேகத்தில் வரைக்கும் வந்து அடையக்கூடும். ஸோ அதனால் ஸ்பீடோமீட்டர் இதுக்கு வந்து பொறுத்துறது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து காணப்படும் நான் கருதுகிறேன். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் அமேசானில் வந்து ரூபாய் 350 ரூபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது உள்ளே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் காணப்படுது. தயவு செய்து அதை வந்து எங்கேயாவது எரிஞ்சிடாங்க. ஏன்னா அதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் மினி கம்ப்யூட்டர் காணப்படுது. இந்த கம்ப்யூட்டரில் தான் எங்களுக்கு வந்து ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஓடோமீட்ரு, அப்புறம் வந்து சர்வீஸ் ரிமைண்டர் எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர்லேயே நமக்கு வந்து வந்துடும். ஸோ உள்ளுக்கு ஒரு பேட்ரி மட்டும் காணப்படுது, அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் டைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து வயர் வந்து கீழே போகிறதுக்கு ஒரு சென்சர் மாதிரி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டியாக ஒரு மேக்னெட்டிக் சென்சரும் வந்து இதோட வருது. ஸோ இவ்வளவும் சேர்ந்து தான் வந்து ரூபாய்க்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ரிவ்யூவெல்லாம் பார்த்து தான் நிறைய நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ இருந்தனால தான் நான் வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வாங்க இதை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ரிம்மோட வந்து இந்த ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஹாஃப் லென்த்துக்கு கீழே வீலோட வர ஹாஃப் லென்த்துக்கு வந்து அந்த ஒரு சென்சரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. அந்த டபுள் சைட் டேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் வந்து வயரை எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டாகவே வந்து ஹார்டாக வந்து இது டைட்டாக வந்து டைட் பண்ணிட வேணாம். ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் பண்ணுதா கரெக்டாக இருக்குதான்னு பண்ணிவிட்டு பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா வந்து எனக்குமே வந்து இது செட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சில சிரமங்கள் வந்து எதிர்கொண்டேன். அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாகவே வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ வந்து அந்த மேக்னெட்டிக் சென்சரையும் பார்த்திங்கன்னா நான் வந்து டயரில் இணைச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கம்ப்யூட்டரை வந்து இந்த ஹேண்டிலில் வந்து இணைக்க போகிறேன். ஸோ இதுலேயுமே டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா ஃபிட்னஸ்க்காக நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் டைட்னர் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் வந்து இதையும் டைட் பண்ணிக்கலாம். அந்த பிளாஸ்டிக் டைட்னரை டைட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க துண்டுகளை வந்து நீங்கள் வெட்டி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த டபுள் டேப்பால் வந்து இந்த குட்டி மானிட்டரை வந்து நான் வந்து இணைச்சிருச்சேன். ஸோ இணைச்சிட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ஒன்றுமே பண்ணல. லைட்டாக வந்து இப்படி செட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக. ஒர்க் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து இதை செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டாக இனிஷியலாக வந்து இப்போ நான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து கிலோமீட்டரா மைல்ஸான்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிலோமீட்டரை வந்து கிளிக் பண்ண அப்புறம் ஒரு கோட் அடிக்க வரும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே யூசர் மேனுவலில் பார்த்து உங்களோட டயர் சைஸ் என்னன்னு பார்த்து உங்கள் டயர் சைஸுக்கு என்ன கோட் இருக்கோ அந்த கோடை வந்து இதில் நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 27. ஸோ அந்த 27க்கு வந்து என்ன கோட் இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து நான் இப்போது இதில் இன்புட் பண்ணிகிட்ருக்கேன். 2161 என்ற கோடை வந்து நான் இன்புட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே வந்து சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அந்த சர்வீஸ் ரிமைண்டரையும் வந்து நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய டீல் இல்லை. ஸோ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா மீட்ரு வந்து ஃபங்க்ஷனுக்கு வருது. ஸோ வந்து இப்போது நாங்கள் இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டாக செக் பண்ணதில் வந்து எனக்கு இது ஒர்க் பண்ணலை. காரணம் வந்து நான் வந்து அந்த மேக்னெட்டிக் சென்சரை வந்து அடுத்த பக்கமாக வந்து போட்டிருந்தேன். அதில் ஸ்க்ரூ வந்து பின்பக்கமாக வர மாதிரி இந்த சென்சர் 2 சென்சரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுற சென்சர் வந்து கொஞ்சம் மேலே இல்லைன்னா கீழே இருக்கணும்னு சொல்லி யூசர் மேனுவலில் போட்டுருந்துச்சு. நான் அதை கவனிக்கலை. நான் அது சென்டரில் வர மாதிரி அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் ஒரு 2 தப்பு காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சரி பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிச்சு. ஸோ அதை நான் பெர்மனெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அந்த டேப்ஸ் போட்டு பெர்மனெண்ட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்பீடோமீட்டர். ஸோ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் மோடில் தான் ஓடிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்பீடு வந்து காட்டுது. ஸ்பீட் வந்து கொஞ்சம் டிலே இருக்குது. அது அந்தளவு வந்து டிலே இல்லாமலாம் காட்டாது, கொஞ்சம் டிலே இருக்குது. இருந்தாலும் வந்து கரெக்டான ஸ்பீடை வந்து இது காட்டுது. உங்களுக்கு வந்து ஓடோமீட்டர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் ஓடினீங்க, முக்கியமாக வந்து ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வந்து சைக்கிள் ஓடுறவங்க, ஃபிட்னஸ்க்காக சைக்கிள் ஓடுறவங்களுக்கு வந்து அவங்க எத்தனை டிஸ்டன்ஸ் ஓடினாங்க ஒரு நாளைக்கு என்பது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. ஸோ அதில் பார்க்கல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக காணப்படும். ப்ளஸ் எலக்ட்ரிக் சைக்கிள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் சைக்கிளில் வந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஸோ அந்த டைமில் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 25 வரைக்கும் போகிற நேரம். நார்மல் சைக்கிளாக இருந்தால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் 15 கிலோமீட்டர் உள்ளே தான் வந்து நீங்கள் ஓட்ட போகிறீங்க. ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை மாட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.